அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு நம்முடைய பனேஷாத்திகள் ஜும்மா பள்ளிவாசல் முத்தவல்லி ஹாஜி எஸ்யூ சைஃபுல்லா அவர்களை தலைமை தாங்கி நடாத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்வின் ஆரம்பமாக திருக்குர்ஆனிலிருந்து ஒரு சில ஆயாத்துகளை ஓதி துவக்கி வைப்பதற்காக வருகின்றார் மௌலவி முகமது ஹிஷாம் அவர்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العليم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவட்டி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சலாவத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும்
பனைஷா தேய்கால் ஜும்மா பள்ளிவாசலின் சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா, சுதந்திர விழா. சுதந்திரம் வாங்கி 80 ஆண்டுகள் நம்முடைய நாட்டிற்கு ஆகிவிட்டது. 80 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது. ஒன்று, நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பது. நாங்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், இனி நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்ற ஒரு நிலையை காட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது ஒரு விஷயம், இந்த நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, நாம் யாருக்கும் அடிமை இல்லை, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமை என்ற நிலையில் இருக்கின்றது. அதே போன்று 80 ஆண்டுகளாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் மற்றொரு காரணம், வரலாறுகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், வரலாறுகளை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம், நிகழ்கால நிகழ்வுகளை புரியாத ஒரு சமூகத்திற்கு வருங்காலம் என்பதே கிடையாது என்பதாக ஒரு கவிதை சொல்வதை போல் இன்றைய காலத்து இளைஞர்கள் சிறுவர்களுக்கு மத்தியிலே இந்த சுதந்திர தின வரலாற்றை பேசுவது மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த இந்திய நாட்டிலே முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி தியாகங்களை செய்திருக்கின்றார்கள், உயிரை இழந்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, வரலாறுகள் எல்லாம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை என்று உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு சுதந்திர தினத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி அதிகமாக முஸ்லிம்கள் தான் தியாகம் செய்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்பது நாம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமைகள், வேறு யாருக்கும் அடிமை இல்லை என்ற இந்த அடிப்படை கொள்கை தான் இஸ்லாமியர்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அவர்களுக்கு எதிராக நாம் இருக்க வேண்டும், களம் காண வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தை உருவாக்கியது இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கை தான். எனவே தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆரம்ப காலத்திலே யாராவது ஏதாவது தவறுகள் செய்து விட்டார்கள், தண்டனைக்குரிய குற்றத்தை செய்துவிட்டார் என்று சொன்னால் அதற்கு கஃபாராவாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் ஒரு அடிமையை உரிமை விடுவது. ஆரம்ப காலத்தில் இதுதான் சட்டம். ஏதாவது தவறு செய்துவிட்டால் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும். இப்படியாக அடிமைகள் உரிமையிடப்பட்டு அவர்கள் உரிமை உள்ளவர்களாக முழு சுதந்திரம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை வகுத்து தந்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 90 நாடுகளை தங்களுக்கு கீழாக காலனி ஆதிக்கமாக வைத்திருந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். 90 நாடுகள். அதில் ஆரம்பமாக இந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்க வேண்டும், அவர்கள் நம்முடைய நாட்டை அவர்கள் ஆளக்கூடாது என்ற முதலில் இந்த விஷயம் பிறந்தது இந்திய நாட்டில் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடிய களம் கண்ட முதல் நாடு எதுவென்று சொன்னால் நம்முடைய இந்திய நாடாக இருக்கின்றது. அதே போன்று முதலாக பிரிட்டிஷ்காரர்களிடத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற நாடும் நம்ம இந்திய நாடாகத்தான் இருக்கின்றது. அந்தளவுக்கு இந்திய நாட்டு மக்கள் அடிமையாக வாழ விரும்பாமல், பிரிட்டிஷ்காரன் காலனி ஆதிக்கத்திற்கு கீழ் இருக்காமல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே
இந்தியர்கள் போராடி முதலாக பிரிட்டிஷ்காரத்தின் சுதந்திரம் பெற்ற நாடும் இந்த இந்திய நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருபடி மேலே போய் இஸ்லாமியர்கள் தாங்கள் வாழக்கூடிய இந்த தாய் நாட்டை தாய்க்கு நிகராக பார்த்தார்கள். எப்படி தாயை ஒரு மனிதர் கேவலப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, தாயை விமர்சிப்பது போன்ற விஷயங்கள் எப்படி ஒரு மனிதருக்கு பிடிக்காதோ, அதே போல் இந்திய நாட்டை கேவலப்படுத்துவதும் அதை அடிமைப்படுத்துவதும் பிடிக்காத ஒரு இயல்பு நிலையில் தான் இஸ்லாமிய இருந்தார்கள் என்பதையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், சுதந்திரத்தை அடையாளமாக இந்திய கேட் என்று ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த இந்திய கேட்டிலே இந்த நாட்டிற்காக வேண்டி போராடி உயிர் தியாகம் செய்தவர்களின் பெயர்கள் எல்லாம் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த நாட்டிற்கான போராடி உயிர்களை இழந்தவர்களுடைய பெயர்கள், அந்த தியாகிகளுடைய பெயர்கள் எல்லாம் அந்த இந்திய கேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய பெயர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 61,399 பெயர்கள் முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். சீக்கியர்களை பார்த்தோம் என்று சொன்னால் 8,050 பேர்கள். அதே போன்று இந்து மக்கள், நம்முடைய சகோதர மக்கள், அதில் அந்த தரவாரியாக அவர்கள் போட்டிருக்கின்ற போது அதில் அதிக பேக்வார்டு கிளாஸ் என்று சொல்லக்கூடிய பின்தங்கிய மக்கள் 14,480 பெயர்கள் அது இடம்பெற்றுள்ளது. அதே போல் நடுநிலைவாதிகள் அதில் 10,777 பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் ஹை கிளாஸ் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மக்கள், அந்த இந்து சகோதரர்கள் 598 பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்தனை பெயர்கள் நாம் பார்க்கின்ற போது 5 இலக்க எண்களை தொடக்கூடிய ஒரு மக்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 61,399 நபர்கள் அவருடைய பெயர்கள் தியாகிகளாக அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது நம்ம எல்லாம் பார்த்து, நீங்கள் இந்தியர்களா, உங்களுக்கு ஆவணம் இருக்கின்றதா, என்ன ப்ரூஃப் வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய இந்த சங்கிய கூட்டத்தினர்கள் ஒருவர் கூட இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், இந்த சுதந்திர தியாகத்துடைய வித்தை முதலாக ஆரம்பித்தவர் யார் என்று சொன்னால் அவரும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றார். வங்கத்து சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய சிராஜுத் தௌலா அவர்கள் தான் முதலாக இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கின்றார். ஆரம்பமாக இந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வந்தது நாட்டை ஆள்வதற்கல்ல, நாட்டில் வியாபாரம் செய்வதற்காக வந்தவர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய எண்ணம் வந்துவிட்டது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் இந்த வங்கத்து சிங்கம் சிராஜுத் தௌலா அவர்கள்தான். இவர்கள்தான் ஆரம்பமாக இந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆள்வதற்கு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படை எண்ணம் அவர்களுக்கு புரிந்தவுடனே இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் இஸ்லாமியர் சிராஜுத் தௌலா அவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தான் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தார்கள் இவர்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய எண்ணம் வந்துவிட்டது என்ற விஷயத்தை. அதே போன்று மிர் நிசார் அலி என்பவர், இவர்கள் ஆரம்பத்திலேயே 1857 இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த ஆள்வதற்கு எண்ணம் கொண்டுள்ள இந்த ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு புரட்சி படையை உருவாக்குகின்றார். புரட்சி படை உருவாக்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற போது அலெக்சாண்டர் என்ற ஒரு தளபதி, ஆங்கிலேய தளபதி, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சிக்காரர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள். அவர்கள் 400 பேரை ஒரே இடத்தில் கொலை செய்தார் இந்த தளபதி அலெக்சாண்டர் ஆங்கிலேயர். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒருவர் உயிர், அந்த படையை வழி நடத்திய ரசூல் என்ப அவர் பெயர், அவர் மட்டும் பாக்கி இருக்கின்றார். அவரை கொடுமையாக தூக்கிலிட்டு கொலை செய்கின்றார் இந்த தளபதி அலெக்சாண்டர். இதுபோன்று எண்ணற்ற பல தியாகங்கள் இந்த நாட்டிற்காக செய்த மென்மக்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய சதவீதத்தை தாண்டி இப்போது இந்திய நாட்டில் இஸ்லாமிய சதவீதம் வெறும் 15%, மாற்றாக 85% மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சுதந்திர போராட்டத்தில் அதிக பங்கெடுத்து உயிரை கொடுத்த மக்களாக இந்த இஸ்லாமிய மக்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாமெல்லாம்
கடந்த காலங்களில் பார்த்திருப்போம். நோன்பு காலங்களில் ஃபக்கீசா என்பதாக வருவார்கள். தப்ஸை அடித்து கொண்டு வீட்டில் வந்து சுவால் செய்வார்கள், ஏதாவது கேட்பார்கள், ஏதாவது பாடலை பாடிக்கொண்டு இருப்பார்கள். இந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்த ஃபக்கீர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஃபக்கீர்கள் தங்களுக்கு உண்டான தேவைகள் வசூல் செய்ய செல்கின்ற போது அவர்கள் டப்ஸ் அடித்து பாட்டு பாடுவார். எதை பாட்டாக பாடுவார் என்று சொன்னால் ஆங்கிலேயருக்கு எதிரான கருத்துக்களை பாடலாக தொகுத்து பாடினார்கள். அதே போன்று சுதந்திர போர் மீது உண்டான தாக்கத்தை ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபக்கீர்கள் கூட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்ற வரலாறுகள், சுதந்திரத்திற்கான போராடியவர்களின் தியாகங்கள் என்ன என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு காலம் வரும், நீங்கள் எல்லாம் யார், இந்த நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகின்ற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வரலாறுகள் தெரிந்தால்தான் என்னுடைய மூதாதைகள் இவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை கேட்பவருக்கு பதிலாக சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் இப்பொழுதே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்றதொரு பாவனையை உருவாக்கிவிட்டார்கள். ஆரம்ப கால வரலாறு நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒவ்வொரு பேராக பாட புத்தகத்தில் இருந்து தூக்கி கொண்டே இருக்கின்றார்கள். நாம் வரலாறுகள் தெரியாமல் நாமும் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியினர்கள் நமக்கு இந்த நாட்டுக்கு எந்த தொடர்பும் இல்லை போல, நாம் ஏதோ இந்த நாட்டிற்கு பஞ்சம் பிழைக்க வந்து வாழ வந்திருக்கின்றோம் என்ற நிலையை உருவாக்குவதற்குன்னா எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய நாட்டில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே வரலாறுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், ஃபக்ஸுஸில் கஸஸ, வரலாறுகளை இங்கே சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரே வரலாறு வருஷம் வருஷம் ஏங்க பேசணும்? அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே, ஃபக்ஸுஸில் கஸஸ, வரலாறுகளை மக்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன்னு சொன்னால் லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்தித்து பார்ப்பார்கள், சிந்தித்து விஷயங்களை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காக வரலாறுகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடின அந்த தியாகிகள் ஒரு சிலர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கு பின்னாக முழு ஒத்துழைப்பாக பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் காந்தியுடைய பேர்கள் சுதந்திர போராட்ட தியாகி தான், அவர்களுடைய முதன்மைப்படுத்தப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு கீழாக எத்துணை இஸ்லாமியர்கள் அவருக்கு கீழாக பக்க பலமாக அவருக்காக செயல்பட்டார்கள் என்பதை வரலாறு மறைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த வரலாறுகளை பற்றி நாம் தான் பேச வேண்டும். அந்த வரலாறுகளை பற்றி நாம் தான் பேச வேண்டும். காந்தியடிகள் கீழாக இருந்த ஒரு இஸ்லாமியர், எல்லை காந்தி என்பதாக அவருக்கு பெயரே எடுக்கின்றது. அவர் ஒரு இஸ்லாமியர், முழு செல்வத்தையும் அண்ணல் காந்திக்காக வேண்டிய செலவிட்டவர் இந்த சுதந்திர போராட்ட தியாகத்திற்காக வேண்டி. இது போன்ற நிறைய தியாக வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கு அதை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நாம் இந்த நாட்டில் யார் என்ற அந்த அஸ்திவாரம் நமக்கு நிலையாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் யாரோ, இந்த நாடு யாரோ என்பதை போன்று ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுவிடும். எனவே சுதந்திர தியாகத்தின் அந்த வரலாறுகளை தெரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த நாட்டுக்காண்டி தியாகம் செய்த மக்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய மக்கள், உயிரை கொடுத்த மக்கள், பொருளாதாரத்தை இழந்த மக்கள் என்பதை நாம் ஒவ்வொரு தினமும் நம்முடைய வரலாற்றை நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாட்டை அல்லாஹ் தஆலா எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நாட்டாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த வர்க்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, அவரோட உரிமையை பெற்று அவருக்கு உண்ட சுதந்திரத்தை பெற்று இந்த நாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நம்முடைய பள்ளியின் முத்தவல்லி ஹாஜி அஸ்வி சைஃபுல்லா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார்கள்.
ಫಸ್ಟ್ ಜನಗಣ ಸೆಕೆಂಡ್. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. لله حمد رب العالمين. اللهم لك الحمد حمدا كثيرا مباركا فيه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا نبينا محمد وبارك وسلم عليه. اللهم اجعلنا من الايمان شريفنا شريف القران وكنا من كلام صلى الله عليه وسلم. اللهم ارزقنا علم التوحيد وعملا لخلاص خاتمه. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا رب العالمين. اللهم اوصل سلام قرانا من كلامنا هذه هدية موصلة ورحمة لنا منا إلى رسولنا سفينا سندنا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة سمينا والأولياء والعلماء والشهداء والصالحين. اللهم اغفر لي ولوالدي والأستاذ والجميع المؤمنين والمؤمنات ملة آدم عليه الصلاة والسلام إلى يومنا هذا والمسلمين والمسلمات والأحياء والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم قوم مروضة رياضنا ولا تجعل قبورهم كفرة كبيرة إنه يا ذا خوف عليهم ولا هم يحزنون. اللهم سيدي أبواب البركة أبواب الرزق أبواب الصوم إذا زوجك نعمة أولاد السلامة عافية الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم أنت ربي لا إله إلا أنت عليك توكلت وأنت رب العرش الكريم. ما شاء الله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أعطاني علما. اللهم إني أعوذ بك من شر ومن شر كل دابة أنت على الصراط المستقيم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين.
اللهم اعز الاسلام والمسلمين وانصر على القوم الكافرين اللهم سلمنا من عافيه الدارين في فاتحه ولائها وعذاب الاخره وتوفنا مسلمين والجئنا بالسوداء صالحين لا اله الا الله الكريم سبحان الله رب العالمين الحمد لله رب العالمين اسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامة من كل اسم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا هما إلا فرجته ولا دين إلا أديته ولا دين إلا أديته ولا مريضا إلا شفيته ولا مريضا إلا شفيته ولا غيبا إلا سترته ولا مالا إلا أعطيته برك ما قضيتها شرطها برحمتك يا أرحم الراحمين اللهم ألف بين قلوبنا وصلتات بيننا وبدنا سبل السلام ونقنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر وما بطن في أجسامنا وأبصارنا وأزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اللهم ولي مرادنا مراد المسلمين وكل حاجاتنا يا فاعل الحاجات برحمتك يا أرحم الراحمين اللهم يسر لنا مراد قلوبنا وأبدالنا وسلامنا وآتنا في الدنيا إنك على كل شيء قدير ربنا دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته ஆஃப் பண்ணிடுவா.